பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் வசிக்கிற அந்த வீட்டில் எனக்கு 3 திகில் சம்பவங்கள் நடந்தது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த வீட்டுக்கு ஒரு 3 வருடங்கள் ஆகிறது. இந்த ஒரு ஒரு 3 நாள் இருக்கும் இந்த வீட்டுக்கு புதுதில். 3வது நாள் நாங்கள் ஹாலில் படுத்துருக்குறோம். ரைட் சைடில் ஹஸ்பண்ட் படுத்திருக்காங்க, லெஃப்ட் சைடில் நான் படுத்திருக்கேன். திடீர்னு ஒரு மிட் நைட் இருக்கும். என் பக்கத்தில் யாரோ உட்காந்து ரீட்டா அப்படிங்கிற என்னுடைய பெயர் சொல்கிற அந்த ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் கேட்டேன். எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, இது என்னவா இருக்கும், இது அமானுஷ்யமா இல்லை எங்கள் கர்த்தருடைய சத்தமா? அதுக்கப்புறம் ஒரு சத்தமும் வரல. அதுக்கப்புறம் நான் டீப் ஸ்லீப்பில் இருந்தால் எழுந்து உட்காந்து சுற்றி முற்றி பார்த்தேன். ஒரு அசைவும் இல்லை, யாரும் அக்கம் பக்கம் யாருமே இல்லை, அமைதியாக இருந்தது. சரி, அதோட விட்டுட்டேன். 2வது ஒரு முறை இதே ஹாலில் அந்த ஹாலில் ஒரு ஜன்னல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நைட் டைம் தான். எப்போல்லாம் எனக்கு முழிப்பு வருதோ, நான் படுத்துட்டா திரும்ப விடிய காலையில் லேட்டாக எழுந்துட போகிறேன்னு சொல்லிட்டு எப்போ முழிக்கிறேனோ அப்போ நான் ஜெபம் பண்ண உட்காந்துருவேன். அப்போ நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அந்த டேபிள் ஃபேனுக்கு நடுவில் ஏதோ ஒன்று இப்படி கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. யாராவது நடந்து போனால், ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கிற ஃபேனுக்கு நடுவில் யாராவது நடந்து போனால் ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த சவுண்டு எனக்கு கேட்டுது. அப்போது திடீர்னு என் பக்கத்தில் நெருக்கத்தில் என் முகத்துக்கு எதிரில் ஒரு கொளுத்திக்கிட்டு இறந்து போனவங்களோட மேலே ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா. அந்த ஸ்மெல் ஹெவியாக அடிக்குது, பயங்கரமாக என் முகத்துக்கு நேராக மூக்குக்கு நேராக அடிக்கிறது. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் பயமோ எதுவோ இல்லை. ஆனால் நான் ஜெபித்துட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஆச்சரியம் என்னென்னா, நம்ம வீட்டை சுற்றி இயேசு ரத்தத்தை நம்ம தெளிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாதுகாப்போடு தானே நம்ம படுக்கிறோம். அதையும் மீறி தீய சக்தி உள்ளே வருமா? எப்படி அது எனக்கு நல்லா தெரியுதே, என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லி என் பக்கத்தில் எனக்கு கண்ணுக்கு எதிரில், ஆனால் என் கண்ணில் எதுவும் பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ என் பக்கத்தில் மூக்குக்கு அப்படியே மூக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹெவியான ஸ்மெல். அப்படியே எரிஞ்சு போயிட்டு ஒரு ஒரு சரீரம் என் கண்ணு முன்னாடி நின்னா எப்படி இருக்கும், அந்த ஸ்மெல் அப்படியே வந்தது. இது 2வது அனுபவம். அப்புறம் 3வது அனுபவம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகல் டைமில் ஒரு முறை உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணிவிட்டு கை காலெல்லாம் மறுத்து போச்சு. இவ்வளோ நேரம் முட்டி போட்டு ஜபம் பண்ணமே சொல்லிட்டு முடித்த உடனே கை கால் நீட்டி படுக்க ஆரம்பித்தேன் பாருங்கள். பாயில் படுத்த உடனே பின்னாடி இருந்து யாரோ 2 இப்படி ரெண்டு கரங்களால் என் காலை பிடிச்சி இப்படி ஒரு உழுக்குன்னு உலுக்கிட்டு அப்படியே அப்படி கீழே இறங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாச்சு. இது எனக்கு ஆச்சரியமா. சடனாக எழுந்து பின்னாடி பார்த்தேன், யாருமே இல்லை. நான் மட்டும் தான் இருக்கிற வீட்டில் யாருமே கிடையாது. அப்போ யார் என் காலை உலுக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில நேரங்களில் ஏதோ ஃபஸ்ட்டு ரீட்டான் கூப்பிடும்போது இது ஆண்டவராக இருக்குமாங்கிற மாதிரி வந்துச்சு. 2வது தீய சக்திங்கிறது நமக்கே நன்றாக தெரிஞ்சது. 3வது அப்போ தான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த நிமிஷம் தான் படுத்தேன். அதுக்குள்ளே என் காலை யாரோ உழுக்கின மாதிரி இருந்தது. இது தேவதூதராக இருக்குமா, கர்த்தருடைய செயலாக இருக்குமா, இல்லை இதுவும் தீய சக்தியினுடைய கிரியைகளாக இருக்குமா? தேவ பிள்ளைகளை நான் ஏன் உங்களோட இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்னா, உங்களுக்கு யாராக்காவது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததா, அல்லது ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் குடும்பத்திலையோ வேறு எங்கேயாவது உங்களுக்கு நடந்திருக்குதா? அப்படி ஒரு வேளை இருக்குமானா நீங்களும் கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்க. அல்லது எனக்கு நடந்த விஷயத்தை நீங்க என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமென்.